பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாளிலேயும் ஒரு வீடியோ மூலமாக ஒரு ஆசீர்வாதமான காரியத்துக்காக நான் முன் வந்திருக்கிறேன். போன வீடியோவில் நீங்கள் பல பேர் எனக்கு லைக் பண்ணியிருந்தீங்க. சில பேர் எனக்கு தொலைபேசி மூலமாக என்னோட பேசுனீங்க. அதே போல் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் போட்டிருந்தீங்க, அதே போல் எனக்கு திட்டி இருந்தீங்க. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடைசி பரியந்த அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிறுசியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாக சொல்லி. அதனால இந்த நேரத்தில் கூட பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ் பற்றி தான் நான் சில காரியத்தை பேச வருகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் என்னுடைய சகோதரன். கிறிஸ்துவுக்குள் அவர் என்னுடைய சகோதரன். நான் தேவனுடைய பிள்ளையா இருப்பது நிமித்தம், தேவனுடைய புத்திரனா இருப்பது நிமித்தம் ஜோன் ஜெபராஜ் என்னுடைய சகோதரன். அதனால அவர் நல்லா இருந்த நேரம், அப்படி இல்லாட்டி அவர் நல்ல பாடல்களை பாடி உலகம் எங்கும் பிரசித்த ஆகி கொண்டிருந்த நேரம், அவர் எனக்கு நல்லமாகவும், இப்பொழுது ஏதோ ஒரு காரியத்தின் காரணமாக அவர் பின்வாங்கி இருப்பது நிமித்தம் அவர் எனக்கு சரியில்லாமல் போகிறதுக்கும் எனக்குள்ள ரெண்டு விதமான ஆவிகள் இல்லை, ஒரே ஆவி, பரிசுத்த ஆவியான மாத்திரம் எனக்குள்ள இருக்கிறார். அதனால் அவர் ஆதியும் அந்தத்தையும் அறிந்த பரிசுத்த ஆவியானவர், எது தொடக்கம் எது முடிவென்று தெரிந்த பரிசுத்த ஆவியான எனக்குள் இருப்பது நிமித்தம் நான் இந்த நேரத்தில் என்னுடைய சகோதரனாகிய பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ் பற்றி சில காரியங்கள் பேச போகிறேன். அதே போல இதை நீங்க கேட்கிறவர்கள் கட்டாயமாக கொஞ்சம் இதை நினைங்க, யோசிங்க, தீர்மானிங்க. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ அவரை நாங்கள் பார்க்கிறோம், போலீஸ் மூலமாக தேடுறார்கள் என்று சொல்றார்கள். எனக்கு சரியான காரியங்கள் எனக்கு தெரியாது. நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன். என்னுடைய பேர் பாஸ்டர் நிசால் ராஜா. ஆனாலும் யூடியூப் மூலமாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும். ஆனால் எந்த செய்தியும் அவரை தூக்கிவிடத்துக்கு கூடுதலான செய்திகள் வருவதில்லை. அவரை விமர்சித்து அவருடைய பேரை கெட்டுப்போத்தக்கதாக பல பேர் பல காரியங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும், நான் இந்த நேரம் நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். இந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கிற தமிழ் பேசுகிற, கிறிஸ்துவை நமஸ்காரம் செய்கிற, கிறிஸ்துக்குள் மீண்டும் பிறந்த பூனகேன் ஆகின ஒவ்வொரு என்னுடைய சகோதர சகோதரிகளையும் நான் அந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்து நாங்கள் அனைவரும் ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது பாஸ்டர் ஜோன் ஜெபராஜுக்கு விரோதமாக கேஸ் போட்டு இருக்கிறாங்க, வழக்கு போட்டு இருக்கிறாங்க என்று கேள்விப்படுகிறோம். அதனால் அவர் பிழை செய்தாரோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும், ஜோன் ஜெபராஜ் அவருக்கு தெரியும். ஆனால் இதை வெளியில பார்க்குற நேரம் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பிளான் பண்ணி இவருடைய நாமத்தை வெட்கப்படுத்துறதுக்கும், இவருடைய ஊழியத்தை இல்லாமக்கிறதுக்கும், இவர் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருந்தே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தே இவரை ஒதுக்கி உடக்கி தள்ளிவிடுறதுக்கும் பிசாசு மூலமாக ஏவப்படுகிற மனிதர்கள் இதுக்கு பின்னால வேலை செய்து கொண்டு வருகிறதை நான் உணரப்படுகிறேன். அதனால் அப்படி செய்ய கொடுக்க முடியாத இயேசுவின் நாமத்தினால், அவர் அபிஷேகம் செய்யப்பட்ட, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இந்த இந்தியா தேசத்துக்கு மாத்திரமல்ல முழு உலகத்துக்கும் ஒரு சொத்தாக, ஒரு பொக்கிஷமாக, ஒரு முத்தாக கர்த்தர் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு நான் அவரை பற்றி பேசுகிறேன். அதனால் ஏதோ பிழை நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனால் இந்த நேரம் நாங்கள் ஒன்றும் சேர்ந்து ஜெபிப்போம். இப்போ கேஸை போட்டுட்டாங்க, கேஸை போட்டனால கட்டாயம் அவருக்கு தலைமறைவாக இருக்க முடியாது, எவ்வளவு நாள் இருக்கிறது. அதனால் கட்டாயம் அவர் அந்த கேஸுக்கு முகம் கொடுக்க வேணும். இப்பொழுது கேஸ் சும்மா சொன்னாங்க, பிடிச்சாங்க, போட்டாங்கன்னு செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸும் படி
பல காரியங்கள் சொல்றாங்க, சில கேர்ள்ஸுகளை பற்றி சொல்றாங்க. அதனால அவர்கள் எல்லாம் வந்து டாக்டரை சந்திச்சு டாக்டர் ரிப்போர்ட்டோட அந்த கோர்ட்டுக்கு அவர்கள் பிழை நடந்தா இல்லையா என்று அந்த சான்றிதழோட அப்படி அந்த ரிப்போர்ட்டோட காட்டி நிரூபித்தால் தான் இவர் பிழை செய்தார் என்று நிரூபிக்கலாம். அதனால் நான் நினைக்கவில்லை அவ்வளவு தூரம் இந்த தேவனுடைய மனுஷன் அவ்வளவு தூரம் இந்த பிழையை செய்திருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. செய்தாலும் செய்ய வழி இல்லை. அதனால் இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ் முன்னால வந்து வெளியில வந்து போலீஸ்க்கு ஆஜராகி இந்த பிரச்சனையை அந்த முறையில் தீர்த்துக்கிறதுக்கு தேவையான மன தைரியத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்று இணைந்து ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய சபைகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லி இதுக்காக ஜெபிங்க, ப்ரே பண்ணுங்க. வேற அவருக்கு ஏசுறாங்க, அவருக்கு திட்டுறாங்க, அவரை பத்தி குறை சொல்றாங்க, அவரை பத்தி அப்படி சொல்றாங்க, அந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடுத்து எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். இந்த நேரத்தில் ஒருமனப்படுங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய மனசு மூலமாக ஜீவன் வரும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லியிருப்பது நிமித்தம் உங்களுடைய மனசை நீங்கள் அழுக்காக்கிக் கொள்ளாதீங்க. அந்த மனசை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நாங்கள் ஒன்று இணைந்து நம்மளுடைய சகோதரன் ஆகிய ஜோன் ஜெபராஜுக்காக நாங்கள் ஜெபிக்க வேணும். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் வெளியில வந்து தலைமறைவா இருக்குன்னு சொல்றாங்க. தலைமறைவா இருந்தாலும் அவர் வந்து பிழை செய்தால் கட்டாயம் அவரு அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிக்க வரும். பிழை செய்யாட்டி அவருக்கு தண்டனை அனுபவிக்க தேவைப்படாது. அதனால பயப்படாம வந்து அவருக்கு இந்த காரியத்தில் இந்த போலீஸ் கேஸ்ல அவரு முகம் கொடுக்கத்தக்கதாக ஒரு மன தைரியத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரை பலப்படுத்தி கூட்டிட்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்கு முடித்து போடுறதுக்கு கர்த்தருடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்ற அந்த மனிதன் மூலமாக ஆவியானவர் கிரியை செய்யத்தக்கதாக நாங்கள் ஒன்று ஜெபிப்போம். அதனால் நான் இப்பொழுது இந்த யூடியூப் மூலமாக சொல்லுகிறேன். அவருக்கு தெரிந்தவர்கள், அவரோட பக்கத்தில் இருந்தவர்கள், அவருடைய நண்பனாக இருந்தவர்கள், ஆலோசகராக இருந்தவர்கள், யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் அவரை தைரியப்படுத்துங்க. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் தைரியப்படுத்துங்க, அவரை உற்சாகப்படுத்துங்க. உற்சாகப்படுத்தி அவரோடு கூட நீங்கள் நில்லுங்க. அப்பொழுது கர்த்தர் ஒரு நாளைக்கு அவரை மீண்டும் உங்களுடைய இந்தியா தேசத்தில் உயர்த்துகிற நேரம் முழு உலகத்துக்கும் அவர் மூலமாக அந்த ஒளி பிரகாசிக்கும். அது கட்டாயமா நடக்கும். அது இல்லை என்று சொல்ல முடியாது யாராலையும். அதனால் இந்த வரைக்கும் அவருக்கு விரோதமாக டான்ஸுக்கு விரோதமாக பேசினார்கள். ஆனா இப்படிதான் டான்ஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கவில்லை யாரும். இவ்வளவு நாள் அவருடைய பாடல் பிழை என்று, பாடலுடைய தாளங்கள் பிழை என்று குறை சொன்னார்கள். ஆனா இப்படித்தான் பாடல்கள் எழுத வேணும், இப்படித்தான் பாட வேணும்னு சொல்லிக் கொடுக்கவில்லை. இவ்வளவு நாளும் அவருடைய உடுப்பை பத்தி, அவருடைய ட்ரெஸ்ஸை பத்தி குறை சொல்லிக்கிட்டு வந்தார்கள். ஆனா இவனுமாக நீங்க உடுத்த வேணும் சொல்லி யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அதனால் இப்பொழுது இந்தமான ஒரு காலகட்டத்தில் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஜெபத்தோடு கூட கொடுத்து அவரை தைரியப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒன்று சேருவோம். அனைவரும் ஒன்று சேருங்க, அதுக்காக ஆசீர்வதிங்க. காலங்கள் போகிறதுக்கு முன்பு அவர் வெளியில எங்க இருந்தாலும் அவர் வந்து போலீஸ் கேஸ்க்கு ஆஜராகி அதுக்கு தேவையான முகம் கொடுக்க தேவையான காரியங்கள் முகம் கொடுத்து அதே போல அவரு உண்மைக்குமே ஏதாவது நான் நம்பவில்லை, ஆனாலும் இருந்திருந்தால் காரியங்கள் நடந்திருந்தால் அவர் அதுக்கேற்ற தண்டனை அனுபவித்து திரும்ப வந்து கட்டாயம் கர்த்தருக்காக அவர் பிரகாசிக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் மூடின வாசலை யாராலும் திறக்க முடியாது. கர்த்தர் திறந்த வாசலை யாராலையும் மூட முடியாது. அது கர்த்தருடைய வார்த்தை. அதனால் ஊழிய செய்தவர்கள் பாவுல்லா இருந்தாலும் சரி, பைபிள்ல வேண்டிய மாதிரி உதாரணங்கள் நமக்கு எடுக்கலாம். அவர்கள் ஊழிய செய்த வண்ணமாக அவர்கள் சிறைச்சாலைக்கு போனார்கள். போன இடத்தில் ஆவியானவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்தார். அதனால் பாஸ்டர் ஜோன் ஜெபராஜுக்கு சிறைக்கு போறது கர்த்தர் அனுமதிக்கு இருந்தால்
கட்டாயம் அந்த இடத்தில் கர்த்தருடைய ஒரு மகா பெரிய திட்டம் இருக்கலாம். அதனால எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் ஜெபிப்போம், ஆசீர்வதிப்போம், ஒன்று கூடுவோம், மீண்டும் அந்த முத்தை எடுத்து பிரகாசிக்கத்தக்கதாக நாங்கள் ஆசீர்வதிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே.